இங்கே மனோஜ் ரோகிணி விஜயாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா அப்பவும் மன்னிக்க தயாராக இல்லை. அப்போ அண்ணாமலை சொன்னதை கேட்டு சரி இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்குற சந்தர்ப்பம், இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் மறைக்கக்கூடாது. டேய் மனோஜ் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவள் சொன்னா அப்படிங்கிறக்காக வந்துட்டு அம்மாட்ட ஏதாவது விஷயத்த மறைச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனா போதுன்னு மன்னிச்சு விடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த முத்து அதே எப்படி காலில் விழுந்துட்டா வந்து அவங்க செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோஜ் வந்துட்டு டேய் இப்போ என்னடா நீ இப்போ இருக்கிற தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிற, நான் தான் அம்மாட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால அம்மாவை மன்னிச்சுட்டாங்களா, அப்புறம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா விஜயாவே பார்த்துட்டு இங்கே பாருங்க கடலில் இருந்தால் வந்து காலில் விழுகுது, அதுக்காக வந்துட்டு அங்கே என்னடா நம்ம காலில் விழுகுதுன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போனால் என்ன ஆகும், நம்ம போய் கடலில் முழுக்க வேண்டியதுதான், யாருக்கு தெரியும் இவங்க வந்துட்டு உங்கள் காலில் விழுகிறாங்களா இல்லை உங்களை காலவாரி விடுறாங்களோ அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டீங்க ரோகிணி பார்த்தீங்கன்னா இவன் ஆண்டியே போனால் போதும்னு சொல்லி இப்போ தான் நம்மளை மன்னிச்சு சேர்த்திருக்காங்க, ஆனால் இந்த முத்து இந்த விஷயத்தை விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக முத்துவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா இருந்துட்டு எங்க நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மீனா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மாவோட தீர்ப்பு வந்துட்டு எனக்கு பிடிக்கலப்பா, அதனால நான் இதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு தீர்ப்பு சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்னடா சொல்ல வர அப்படிங்கவும் அப்பா இவன் பாட்டுக்கு வந்துட்டு பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா வந்து சரியாயிருமா, இந்த மனோஜ் ஒண்ணு வந்து அவங்க மாமனார் கொடுத்த காசுல வந்து இந்த ஷோரூம் ஆரம்பிக்கல, அப்பாவோட பணத்துல தானே ஆரம்பிச்சிருக்கான், அப்படி இருக்கும்போது அந்த கடைக்கு எப்படி நீ உணரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்டீங்க ரோஹிணியும் மனோஜ் பாத்தீங்கன்னா திருன்னு முழிக்கவும் அப்ப விஜயா இருந்துட்டு டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, உங்க அப்பா பணத்துல தான் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கறதுக்காக உனக்கு வந்துட்டு அதுல பங்கு வேணுமா, அப்ப முத்து இருந்துட்டு எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உடனே ரவியை பார்த்து டேய் ரவி நீ என்னடா சொல்ற, உனக்கு வந்து அந்த காசுல பங்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லம்மா எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. அப்ப முத்து இருந்துட்டு டேய் அதை நீ மட்டும் சொல்லாத, எதுக்கும் வந்துட்டு பலக்குரல் கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு முத்து சொல்லவும் அப்ப ஸ்ருதி இருந்துட்டு இல்ல எனக்கும் வந்துட்டு அந்த பங்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேய் மனோஜ் எனக்கும் சரி ரவிக்கும் சரி இந்த பணத்துல எல்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது, ஆனா அப்பா பணத்துல ஆரம்பிச்சு இந்த ஷோரூமுக்கு வந்துட்டு நீ வந்து ஓனரா இருக்க கூடாது, அதனால ஓனரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட மனோஜ் கோவப்பட்டுட்டு என்னடா சொல்ற, எதுக்குடா ஓனரை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு ஆமா எதுக்காக வந்துட்டு ஓனரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு ஆமா இது என்ன உங்க அப்பா கொடுத்த காசுலயே வந்து ஆரம்பிச்சிருக்கு, எங்க அப்பா கொடுத்த காசுல தான் ஆரம்பிச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த அந்த ஷோரூம்க்கு வந்துட்டு இவன் ஓனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு டே எனக்கு புரிஞ்சு போச்சுடா, அன்னைக்கு கடைக்கு வந்து நீ பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தப்பவே நினைச்ச பிரியாணி வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த ஷோரூமை வந்துட்டு உன் பேருக்கு எழுதி மாத்திட்டு போலான்னு சொல்லி பாக்குறியா. அதை கேட்ட முத்து அடைச்சி என்னையும் வந்துட்டு உன்ன மாதிரி நினைச்சியா, நான் சொன்னது வந்து ஓனரை மாத்தணும்னு சொன்னேன். ஏண்டா ரவி இந்த முதலாளியை மாத்துறதுக்கு என்னமோ சொல்லுவாங்களா, அது என்னடா அப்படின்னு சொல்லவும் அது ஓனர்ஷிப்டா அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் மாத்தணும்னு சொல்லி சொல்றேன். அப்ப மனோஜ் வந்துட்டு டேய் அவன் சுத்தி அதைத்தாண்டா வந்து சொல்ல வரான், இந்த ஷோரூமுக்கு வந்துட்டு அவன் ஓனர் ஆகலாம்னு சொல்லி பாக்குறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் டேய் ஆல்ரெடி நான் 2 காருக்கு ஓனரா தான் இருக்கேன், எனக்கெல்லாம் இந்த ஷோரூம் ஓனர் ஆகணும்னு ஆசை கிடையாது, அப்பாவோட காசுல தானே இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்குது, அதனால பேசாம இந்த ஷோரூமை வந்துட்டு அப்பா பேர்ல எழுதி வை அப்படின்னு சொல்றாங்க. முத்து இப்படி சொன்னது கேட்டீங்க ரோகிணிக்கு மனோஜுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்ப ரவி இருந்துட்டு ஆமாண்டா முத்து சொல்றது சரிதா, இனிமேல வந்து ஷோரூமுக்கு வந்துட்டு அப்பா தான் ஓனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க முத்து சொல்றது கேட்டீங்க விஜயாக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர எரிச்சலா தான் வருது. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு வேண்டாம் முத்து எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பேசாம இரு அப்படின்னு சொல்லவும் அப்ப ரவி இருந்துட்டு இல்லப்பா முத்து சொல்றது கரெக்ட், இப்படி பண்ணதான்ப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா நீங்களே பாத்தீங்களா நான் இது சொன்னதுக்கு அம்மா எதுவுமே சொல்லல, அவங்களே அமைதியா தான் இருக்காங்க, அப்ப அவங்களுக்குமே வந்துட்டு இதுதான் கரெக்ட்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆனா மனோஜ்னால பாத்தீங்கன்னா முத்து சொன்னதை ஏத்துக்க முடியல. இல்ல நான்லாம் அந்த ஷோரூமை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீ என்னடா கொடுக்கறது, அப்பாவோட காசுல இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்குது, அதனால நாங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கண்டிப்பா அப்பா தான் இந்த ஷாப்புக்கு ஓனரா இருப்பாரு, அப்படி உனக்கு ஒருவேளை அந்த ஷோரூம் வேணும் அப்படின்னா அந்த காசை நீ வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு வேண்டாண்டா தேவையில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்து இருந்துட்டு அப்பா நான் அதுக்காக மட்டும் சொல்லலப்பா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் உங்ககிட்ட இருந்து 27 லட்சத்தை எடுத்துட்டு போய் அவன் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, யாரும் ஒரு பொண்ணு கிட்ட தொலைச்சிட்டு வந்தான், இப்ப வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு 30 லட்சத்தையும் தொலைச்சிட்டு போயிருக்கான், அதனால இவங்கிட்ட வந்து காசு எல்லாம் இருந்தா ஒழுக்கமா வச்சுக்க மாட்டான்ப்பா, இப்ப இவனை நம்பி இந்த ஷோரூமை கொடுத்தோம்னா கண்டிப்பா இதையும் கூட வந்து தொலைச்சிருவான், அதனால நல்லதுக்கு தப்பா சொல்ற, ஏன்னா நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசுப்பா, இவன் பாட்டுக்கு தொலைச்சிட்டு வந்தானா என்ன பண்றது, அதனால நான் நல்லதுக்கு தாப்பா சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்களே அந்த ஷோரூம்க்கு ஓனரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஆமா விஜயா முத்து சொல்றதும் வந்துட்டு சரிதான், இந்த மனோஜுக்கு பாத்தீங்கன்னா இனிமே பொறுப்பே வர மாட்டேங்குது, அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு ஷோரூமே வந்துட்டு இவங்கிட்ட இருந்து யாராவது ஏமாத்தி வாங்கினாலும் வாங்கிட்டு போயிருவாங்க, அதனால முத்து சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் அந்த ஷோரூம்க்கு ஓனரா இருக்கேன், அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டீங்க மனோஜ் ரோகிணி விஜயா 3 பேருக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் இங்க ரூமுக்கு வந்து ரோகிணி கிட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப ரோகிணி இருந்துட்டு உங்க அம்மா என்ன அவ்வளவு தூரம் அடிக்கும் போது திட்டும் போது நீ பாத்தீங்கன்னா பேசாமே இருந்தீல, ஒரு வாரத்தை கூட நீ எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லையில, அட்லீஸ்ட் ஆண்டி அடிக்கும் போது அவங்களை அடிக்காத அப்படின்னா நீ தடுத்திருக்கலாம்ல, இது எல்லாமே வந்துட்டு நான் உனக்காகத்தானே பண்ணேன், அந்த காசு எடுத்து அப்படி என்ன நான் எனக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டேன், உனக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நான் பண்ணேன், ஆனா கடைசியில நீ வந்து எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்துட்ட, இப்ப நான் வந்து வீட்டு விட்டு காணாம போனேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது கூட நீயா வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கல, ஆன்ட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கால் பண்ண, அதனால நீ என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பிடிச்சி மனோஜை பிடிச்சி திட்டுறாங்க.
அப்ப மனோஜ் வந்துட்டு ஆமா ரோகிணி நான் பண்ணது தப்புதான், நீ மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்னால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்ப ரோகிணி வந்துட்டு இதைத்தானே நான் அன்னைக்கு சொன்னேன், அப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்த, அப்ப வந்துட்டு என் மேல கோவப்பட்டு தானே இருந்த, இப்ப என்னடா நான் இங்க வந்து அதை நீ என்கிட்ட சொல்ற, இதை வந்துட்டு நீ வெளியில எல்லாத்துக்கு முன்னாடி அன்னைக்கு சொல்லி இருக்கணும். அப்ப என்னாலதானே உனக்கு அந்த ஷோரூமே கிடைச்சது, இப்ப பாத்தியா அந்த முத்து உங்ககிட்ட இருந்தே ஷோரூமை புடுங்கிட்டான், இவ பாரு உன்னை ஒரு வேலைக்காரனா ஆக்க போறான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியில்ல அந்த மீனா உன்னை பார்த்து எப்படி கைத்தட்டி சிரிச்சா, இதுதான் இந்த வீட்டுல உன்னோட நிலைமை. ஆனா உனக்காக நல்லது பண்ண என்ன வந்து நீ புரிஞ்சுக்கவே இல்ல, நீ என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இங்க முத்துவும் மீனாவும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது முத்து வந்து மனோஜ் மாதிரியோ மீனா வந்து ரோகிணி மாதிரியோ வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ரோகிணி மனோஜோட ரூமுக்கு பாத்தீங்கன்னா விஜயா வராங்க. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து 27 லட்சம் பணம் தாமா காரணம், நீங்க 2 பேரும் மட்டும் என்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பெருசா இருக்காது. அது மட்டும் இல்லாம மத்தவங்க முன்னாடி நீங்க 2 பேரும் அவமானப்படாம நான் பாத்துருப்பேன்ல, ஏன் யாருக்குமே தெரியாம இந்த விஷயத்த நானே மறைச்சிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் என்னடா என்னையே ஏமாத்திட்டீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல, எனக்கும் சேர்த்துதான் அவமானமா போயிருச்சு. அதனாலதான் ரோகிணி சொல்ற, இந்த அவமானம் வந்து நம்ம விட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த காசை நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும். அதனால நான் சொல்றதை கேளு, உங்க மாமாட்ட பேசி இந்த காசை வந்து ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஐயோ நான்டி என்ன மறுபடியும் வந்துட்டு காசை வாங்கி கொடுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. இங்க முத்துவும் மீனாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. எங்க இந்த ரோகிணி கிட்ட வந்துட்டு நிறைய ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, என்னமோ விஷயத்த வந்து நம்ம கிட்ட மறைச்சிட்டே இருக்காங்க, ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், நான் தான் சொன்னனே மீனா அந்த பார்லரமா கிட்ட வந்து நிறைய திருட்டுத்தனம் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப நீயே பாக்குற ஒண்ணுனா வெளியில வருதுன்னு சொல்லிட்டு பாப்போம் அது என்னதான் அப்படி எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முத்து செல்வத்துக்கு கால் பண்ணி 2 மாலை வாங்கிட்டு வர சொல்றாரு. எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடா இன்னைக்கு வந்து அந்த ஷோரூம்க்கு வந்து எங்க அப்பா தான் வந்துட்டு புதுசா பதவி ஏற்க போறாரு, அதனால நீயும் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. முத்து இப்படி போன்ல பேசிட்டு இருக்கோம். இப்ப அண்ணாமலை வந்துட்டு, டேய் முத்து இதெல்லாம் எதுக்குடா, நான் தான் வேண்டான்னு சொன்னல அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, நான் தான் சொன்னல கண்டிப்பா வந்துட்டு இந்த ஷோரூமையே வந்துட்டு எவனாவது இவங்கிட்ட இருந்து ஏமாத்திட்டு போனாலும் போயிருவான்ப்பா, அப்புறம் நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தான்ப்பா வந்துட்டு வீணா போகும், அதனால நான் சொல்றது புரிஞ்சுக்கப்பா, நீயாவது பேசாம நான் சொன்ன மாதிரி அந்த ஷோரூம்க்கு நீ வந்து கொஞ்ச நாள் ஓனரா இருக்கு, காசு அவன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வேணா அப்ப அந்த ஷோரூமை வாங்கட்டும், அப்பதான்ப்பா அவனுக்கு வந்துட்டு காசு வருமா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொன்னது கேட்டு அண்ணாமலை இருந்துட்டு ஆமா அது கரெக்ட் அப்படின்னு சொல்லவும், கரெக்டா அங்க வந்து விஜயா இருந்துட்டு, என்னங்க அவன் தான் இப்படி சொல்றான் அப்படின்னா, இல்ல முத்து சொல்றது கரெக்ட் தான், மனோஜுக்கு வந்துட்டு இன்னி பொறுப்பே வர மாட்டேங்குது, அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு நான் அந்த ஷோரூமுக்கு வந்து கொஞ்ச நாளா ஓனரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விஜயாக்கு பாத்தீங்கன்னா என்னடா இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இது தெரியாம இங்க மனோஜ் ரோகிணி பாத்தீங்கன்னா நேரா ஷோரூம் கிளம்பி முன்னாடியே போயிடுறாங்க. அப்ப இங்க முத்து வந்துட்டு, மீனா ஸ்ருதிக்கு ரவிக்கு வந்துட்டு கால் பண்ணி நேரா வந்துட்டு ஷோரூம் வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ரவி ஸ்ருதி பாத்தீங்கன்னா இங்க ஷோரூமுக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ரோகிணி, ஆமா நீங்க என்ன ஷோரூம்ல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல தெரியல மீனாவும் ஒரு முத்துவும் தான் போன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு இங்க ரோகிணிக்கு புரிஞ்சு போச்சு. ஓ அப்ப அந்த முத்து சொன்ன மாதிரியே வந்துட்டு இங்க ஏதோ பண்ண போறான், ஒருவேளை வந்துட்டு ஷோரூமை பிடிங்க அங்கிள் கிட்ட கொடுக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் ரோகிணி பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனா அண்ணாமலை விஜயா எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ஷோரூமுக்கு வராங்க. இங்க செல்வமும் பாத்தீங்கன்னா மாலையெல்லாம் வாங்கிட்டு வராரு. அதை பார்த்துட்டு இங்க மனோஜ் ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. போச்சா அப்ப அந்த ஷோரூம் நம்மளை விட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க முத்து அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்டையெல்லாம் இனிமேல் வந்துட்டு இவருதான் உங்களோட புதிய ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்த்துட்டு இங்க ரவி ஸ்ருதி மீனா பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜயா ரோகிணி மனோஜுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர எரிச்சலா இருக்குது. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன இடத்துல அங்க வயசானவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா அவங்க 60 கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவும், அவங்க பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து வரதா சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, இவங்க வந்து மலேசியால இருந்து வரதா சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து வயசானவங்களா இருக்காங்க, இவங்களை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடலாம், அது மட்டும் இல்லைங்க இந்த ரோகிணியோட அப்பா வந்து மலேசியால தான் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப இவங்க கிட்ட வந்துட்டு அதை பத்தி கேட்டா சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி முத்துக்கு பாத்தீங்கன்னா இது சூப்பர் ஐடியாவே இருக்குது. ஆமா மீனா அந்த பார்லர் அம்மாவும் ரொம்ப நாளா வந்துட்டு அப்பா மலேசியால இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுல பூ சுத்திட்டு இருக்கு, இப்ப இவங்களை கூப்பிட்டு போய் அந்த அட்ரஸ் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த பிரச்சனை ரோகிணி எப்படி சமாளிக்க போறாங்க, மாட்டிக்குவாங்களா இல்ல வழக்கம் போல எஸ்கேப் ஆயிருவாங்களா, எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி.